இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா காலனியில் இருக்கிற ஆர்பி சென்டர் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பழைய பட்டு புடவை நம்ம கிட்ட இருக்கிற புடவையை கொடுத்து நம்ம வந்து அமௌண்ட்டை வாங்கிக்க போறோம். இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள தான் இருக்கு, வாங்க போறோம். காஞ்சிபுரம் பட்டு சென்டர் உள்ள போகணும். இங்கதான் வந்து நம்ம வந்திருக்கோம். காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் இதுல புடவைல இருக்குங்க நம்மளோட பழைய பட்டு. ஓகே, கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. அப்படிங்களா? இந்தாங்க. நீங்க கொண்டு வந்திருக்க எல்லாமே நல்ல ஜெர்கி தான் கொண்டு வந்திருக்கீங்க. நல்ல ரேட்டு போகுங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வியூவர்ஸ்க்கு நம்மளோட ஷாப் எங்க லொகேஷன்ங்கிறத சொல்லிருங்க. ஓகே மேம். நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி NSR ரோட ஆர்பி சென்டர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு மேம். நியர்பை பாத்தீங்கன்னா பாம்பே டைங் ஜவுளி கடை பக்கத்துலங்க. பக்கத்துல இருக்கு. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. கடை ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. சரிங்க. நம்ம அப்பால இருந்து அப்பாவோட அப்பா எல்லாமே இந்த பிசினஸ்லயே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, எல்லாம் பரம்பரையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமாங்க. ஆமா, நம்ம கண்ணுல பார்த்தாலே தெரிஞ்சிருங்க எது பியூர் ஜெர்கி எது போகும் போகாதுன்னு. சரிங்க. நம்ம கிட்ட இந்த புடவை எல்லாம் எப்படி போகும்னு பார்த்து. இது வந்து போகாது மேம். இது வந்து செம்பு சாரிங்க. அப்படியா? ஆமாங்க. இந்த புடவை போகுங்க, இந்த புடவையும் போகுங்க. சரி. இதுவும் போகும் மேம். இதுவும் நல்ல ஜெர்கி தான் கொண்டு வந்திருக்கீங்க. சரிங்க. இதுவும் நல்ல ஜெர்கி தான் மேம். இதுவும் நல்ல ஜெர்கி தான் கொண்டு வந்திருக்கீங்க. இதுவும் போகும் மேம். ஓகே, எங்க அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு எவ்வளவு எதுன்னு சொல்லுங்க. ஓகே. இப்போ எங்க வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் டவுட் இருக்கும், எந்த மாதிரி சாரி கொடுத்தா பணம் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. மேம், உங்களுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கடப்பா ஸ்டோன் தாங்க. இந்த கடப்பா ஸ்டோன்ல உரைச்சு பாக்குறப்ப வெள்ளை கலர்ல வந்தா மட்டும்தாங்க போகுங்க. அது உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருங்க. சொல்லுங்க. இந்த கலர்ல உரைக்கிறப்ப இந்த மாதிரி ஒயிட் கலர்ல வந்தா மட்டும்தாங்க போகுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்கி தான் மேம். இதுவும் பியூர் ஜெர்கி தாங்க. இதுவும் போகுங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பியூர் ஜெர்கி தான் மேம். இதுவும் போகுங்க. நீங்க கொண்டு வந்திருக்க எல்லாமே பியூர் ஜெர்கி தாங்க. எல்லாமே போகுங்க. உங்களுக்கு ரேட் மட்டும் சொல்லிடுறேன் மேம். சரிங்க. இப்ப நிறைய பேர் யூடியூப் பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு டவுட் இருக்கு, எந்த மாதிரி சாரிக்கு அதிக பணம் நீங்க கொடுக்குறீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ புடவை ஜக்காடு புடவையா இருந்தா மட்டும் தாங்க ரேட் ஹெவியா போகுங்க. இந்த மாதிரி சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வைர ஊசி புடவைங்க. இது ஈவினிங் மார்னிங் புடவைன்னு சொல்லுவாங்க. இந்த புடவை வந்து நல்ல ரேட்டு போகும் மேம். இது பாத்தீங்கன்னா பல்லுலாம் பாத்தீங்கன்னா பெரிய பல்லுவா இருக்கும். முந்தி எல்லாமே பாத்தீங்கன்னாவே இந்த பார்டர்ல உள்ள வெள்ளி ஜெர்கிக்கு தான். ஆமாங்க. பார்டர் முந்தி இப்ப வந்து புட்டா வந்திருந்தா புட்டா கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வைர ஊசி வந்திருந்தா வைர ஊசிக்கு நம்ம கனெக்ட் பண்ணுவாங்க. முந்தைய ஆக்சுவலா கனெக்ட் பண்ணி தான் மேம் கொடுப்போங்க. சரிங்க. ஆனா பழைய சாரியா இருக்கணுமா? ஆமா, கண்டிப்பா பழசா இருக்கணுங்க. 20 வருஷம் பழசு இருக்கணும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பழசா இருந்தா நல்ல ரேட்டு போகும் மேம். மார்க்கெட்ல ஹையஸ்ட் பிரைஸ் கொடுத்து வாங்குறது காஞ்சிபுரம் பட்டு சென்டர்ல, ஆர்பி சென்டர்ல, சாய்பாபா காலனில நம்ம மட்டும் தாங்க வாங்குறோம். ஆமா, ஹையஸ்ட் பிரைஸ் நம்ம தாங்க கொடுத்து வாங்குறோம். இப்ப நம்ம வியூவர்ஸ் பாக்குறாங்கன்னா நேரா சாய்பாபா காலனி பக்கத்துல இருந்தா நேர்ல வந்துருவாங்க. வேற ஏதாவது ஊர்ல இருந்து பாக்குறாங்க. நீங்க வேற ஊர்ல இருந்தா நமக்கு பொள்ளாச்சியில கடை இருக்குங்க. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இன்னொரு கடை இருக்குங்க. அங்க போய்க்கலாம். ஆமாங்க. நியரஸ்ட் இருந்தீங்கன்னா அங்க போய்க்கலாம். இல்ல இவங்களோட பிரான்ச் இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா ஆன்லைன்ல வாங்க. ஆன்லைன்ல நீங்க சாரி வந்து போட்டோ அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்க பாத்துட்டு சொல்லிடுவோங்க. இந்த படம் இந்த ரேட்டுக்கு ஓகேன்னு சொன்னா நம்ம நேர்லயே ஸ்டாஃப் வச்சுட்டு எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. இல்ல அப்படி நீங்க கொரியர் பண்ணாலும் நம்ம வந்து அமௌண்ட் போன்பே ஜிபேல அக்கௌண்ட்ல கேட்டீங்கன்னாலும் அக்கௌண்ட்ல பண்ணி தரலாமே. அதாவது நீங்க வந்து செம்பு புடவை இருந்துச்சுன்னா கிடைக்காது. அதை வச்சுட்டு நீங்க வந்து நம்ம பாக்குறோம் நம்ம கிடைக்க மாட்டேங்குது யூடியூப்ல மட்டும் இவங்க சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உண்மையா உரசி பார்த்துட்டு அதுல வந்து அது ஒர்த்தான புடவைனா கண்டிப்பா பணம் கொடுப்பீங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 20 வருஷம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நமக்கு. இப்ப நான் உங்களுக்கு பார்த்தப்பே அந்த செம்பு புடவை அது வேணா கொடுங்க, நான் செக் பண்ணி காமிச்சாருங்க. இங்க பாருங்க, இது வந்து போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாக்க பழைய புடவை மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுல செம்பு மிக்ஸ் ஆனது. இது செம்பு புடவைங்க. இது தேய்க்கிறப்ப ரெட் கலர்ல வரும் பாருங்க. இது வந்து காப்பர் சாரிங்க. இது எடுக்க மாட்டோங்க. ஆமாங்க. பாக்கி எல்லா சேலையும் இந்த சில்வர் ஜெரி இருக்குன்னா எடுத்துக்குவீங்க. ஆமா, சில்வர் வெள்ளி ஜெரி புடவை மட்டும் தாங்க நம்ம வாங்குவோங்க. இந்த வெள்ளியை பொறுத்து அமௌண்ட். ஆமாங்க. சரிங்க, அவங்க நல்லா பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பி சென்டர்ல உங்களுக்கு மேல வந்து ஏறினீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ரூட் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மாடி தானே. ஃபர்ஸ்ட் மாடியில வந்தீங்கன்னா உங்களோட நம்மளோட ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர் இருக்குங்க. உங்ககிட்ட ஓல்டு பட்டு சாரி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்தீங்கன்னா அந்த நல்ல அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வேற பழைய பாத்திர கடை அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போட்டுறாதீங்க. இங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என்ன ஒர்த்தா என்னன்னு கேட்டுட்டு நீங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு போய்க்கலாம். சரிங்களா? எது டவுட்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் மட்டும் ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். அவர் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு. நீங்க அழகா வந்து கொடுத்துக்கலாம். நீங்க வர முடியலன்னா வீட்டுக்கே போயிருவீங்க. கண்டிப்பா போய் எடுத்துக்கலாங்க. கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க வீட்டுக்கு வந்து கூட நீங்க பண்ணிக்கலாம். அமௌண்ட் எல்லாமே வந்து உடனே நீங்க சாரியை கொடுத்த உடனே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க.
வேற என்னென்ன வாங்குறீங்க? கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்லையா? கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மேம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து வெள்ளி பாரம் கேட்டீங்கனாலும் வெள்ளி பாரம் வேணாலும் கொடுக்கலாங்க. அப்படியா? ஆமா ஆமாங்க. எனக்கு ஒரு சேவிங்ஸ் மைண்ட் இருக்கு. எனக்கு இந்த அமௌண்ட்டுக்கு வெள்ளி எவ்வளவு கிராம் வருதோ அதை கேட்டாங்கன்னா அதுக்கு தந்தா அப்படி வெள்ளி பார் வேணாலும் நம்ம வெள்ளி பாராவும் கொடுக்கலாம். நீங்க வந்து இது கேட்டீங்கனாலும் கேஷாவே கேட்டீங்கனாலும் கேஷாவே கொடுக்கலாம் மேம். டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கலாம். திருப்பி இதுலலாம் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க தம்பி. நீங்க ஒவ்வொரு சாரிக்கும் பிரைஸ் சொல்லிருங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா நான் சொல்லிடலாங்க. இந்த ஒரு சாரி பாத்தீங்கன்னா ஒரு 30,000 போகுங்க, 30,000 ரூபாய்க்கு போகுங்க. அதே மாதிரி இந்த புடவை பாத்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய்க்கு போகுங்க. 25,000. ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியான ஜரிகை இருக்குங்க. பல்லுல பாத்தீங்கன்னா கம்மியான இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வேல்யூஷன் கம்மியா போகுங்க. எவ்வளவு போகுதுங்க? இந்த ஒரு புடவை பாத்தீங்கன்னா ஒரு 8,000 போகுங்க. இது பாருங்க சாரி ஃபுல்லா வைர ஊசி கோடு வந்திருக்குங்க. முந்தியில வந்து சின்ன முந்தியா வந்திருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு கம்மியான வேல்யூஷன் போகுங்க. எவ்வளவுங்க? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9,000 போகுங்க. 9,000. இந்த ஒரு சாரி பாத்தீங்கன்னா ஒரு 15,000 போகுங்க. 15ஆ? ஆமா மேம். 15,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா 15,000 போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா பழைய புடவைங்க. ரொம்ப பழைய 80 வருஷம் பழைய சாரிங்க இதுங்க. அதனாலதான் இந்த புடவை நல்ல ரேட்டு போகுங்க. பல்லு பாத்தீங்கன்னா பெரிய பல்லுவா இருக்கும் பாருங்க. உடம்புல பாத்தீங்கன்னா இது புட்டாவா வந்திருக்குங்க. டபுள் ஷேர் பாரு அதுலயும் வரும். ஆமாங்க. அதனாலதான் ரேட் எச்சாவே போகுங்க. டோட்டலா எவ்வளவு வருதுங்க மேம்? டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 87,000 வருது. 87,000. ஆமாங்க மேம். நீங்க வந்து கேஷா வாங்கிக்கிறீங்களா மேம், வெள்ளி பாரா வாங்கிக்கிறீங்களா? பாரா வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து கோல்டும் சில்வரும் போட்டுக்கிட்டு மேல வந்துட்டு இருக்கு. பாரம் வாங்கி வச்சோம்னா அடுத்த வருஷம் இன்னும் அது பெருசாகும். கண்டிப்பாங்க. அதனால பாராவே கொடுத்துருங்க. நீங்க கேட்டா பாருங்க. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வெள்ளி பார் நமக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். வெள்ளி பார் வேணாலும் காசு வாங்கிக்கலாங்க. பாருங்க வெள்ளி பார். இப்ப நான் வந்து இதை எடுத்துட்டு போறேன். இந்த மாதிரி உங்ககிட்டயும் நிறைய பழைய பட்டுப்புடவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கொண்டு வந்து நம்மளோட ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டர்ல கொடுத்து காசா மாத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வெள்ளியா வாங்கிக்கலாம். நீங்க இல்லாட்டி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கோல்ட்ல கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் பழசை வந்து வீட்டுல வச்சுக்க வேண்டாம் இல்லையா? கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கண்டிப்பா. அதுதான் இந்த வீடியோல நம்ம வந்து சொல்றோம். கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. எங்க வியூவர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நல்லா கண்டிப்பா நல்ல ரேட் தான் மேம் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே மேம். ஒரு ஒன்ஸ் வந்து உங்களோட ஷாப் லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க. இது கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி NSR ரோடு நியர்பை பாம்பே டைங் ஜவுளி கடை பக்கத்துல ஆர்பி சென்டர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. பெரிய காம்ப்ளெக்ஸ்ங்க. அது மேல ஏறி வந்தீங்கன்னா உள்ள வந்தீங்கன்னாவே இருக்குங்க காம்ப்ளெக்ஸ். ஃபோன் பண்ணிட்டு வரணுமா இல்ல நீங்க கால் பண்ணிட்டு வரனாலும் கால் பண்ணிட்டு வரலாங்க. நீங்க டைரக்டா ஷாப் வரனாலும் டைரக்டா ஷாப் வந்துக்கலாங்க. இல்லனா வாட்ஸ்அப்ல வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உங்க புடவைய அனுப்பிச்சு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு புடவை போட்டோ அனுப்பிச்சுட்டீங்கன்னா நாங்க பார்த்து சொல்லிடுவோங்க. போகும் போகாதுன்னு சொல்லிடுவாங்க. பாத்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் பழசா இருந்தா மட்டும் எனக்கு போட்டோ அனுப்பிச்சிருவோம். நாங்க பார்த்து சொல்லிடுவாங்க. லேட்டஸ்ட் புடவை வந்து யாருமே நிறைய பேர் 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் அதெல்லாமே எடுத்து அனுப்புறாங்க. அதெல்லாமே போகாதுங்க. நம்ம வந்து ஃபேக்கா கொடுத்து வாங்கவே மாட்டோங்க. கஸ்டமர்கிட்ட வந்து நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கினாலதான் வந்து நாம ஓனா ஃபேக்டரி வச்சிருக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம வெள்ளி பாரா கேட்டாங்கனாலும் வெள்ளி பாரா வாங்கிக்கலாங்க. இது கேஷா வேணாலும் கேட்டாலும் கேஷா பண்ணி தந்துடலாங்க. சரிங்க. கண்டிப்பா வந்து வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 20-30 வருஷம் பழைய புடவை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlog நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வந்து பழைய பட்டு புடவை வச்சிருப்பாங்களா, அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா வச்சிருக்காங்க, நான் என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.